மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி இந்த மாநில தலைமை கையில் வைத்திருப்பதான ஒரு உட்கட்சி பூசல். எதிரி கட்சி நிறைய இருக்கு. அவங்க இந்த எங்களை விலைக்கு வாங்குவதற்கு நேரங்காலம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனந்தனுடைய ஆதரவாளர்கள் கையில் அந்த கட்சி போயிடுச்சு. ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் பூரா அனாதையா போயிட்டோம். 3-4 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கோம், உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். ஆனந்தன் எங்களை ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளரவே பார்க்கிறார், பிஎஸ்பி ஆதரவாளரா பார்க்கல. மாயாவதியினுடைய கவனத்துக்கு எதை கொண்டு போக போறாங்கன்னா, ஆனந்தனை நீக்க போறாங்களா, இல்ல ஆனந்தனுக்கு பதிலாக வேற தலைவர் போட போறாங்களா, இல்ல பொற்கொடிய தலைவராக இருக்க போதா? இங்கே வேற புது தலைவர் யார் வந்தாலும் பெரிய அளவில் ஆம்ஸ்ட்ராங்கை போல வர முடியும். அவங்க ஒரு மகளிர், அவங்களும் பெரிய அளவில் ஆம்ஸ்ட்ராங்கை போல ஒரு பெரிய தலித் அரசியலை செய்ய முடியாது. பிஎஸ்பிக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி அதில் தான் நேற்று பொதுக்குழு கூட்டலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் பிரச்சனையாக இருக்குங்க ஐயா. அந்த தலைவராக தற்பொழுது இருக்கிற ஆனந்தன் அவருக்கும் நம்ம ஆம்ஸ்ட்ராங் மனைவி மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருக்காங்க பொற்கொடி அவர்கள், அவங்களுக்கும் நேற்று பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. தேசிய ஒருங்கிணைப்பாளர் அவங்கக்கிட்டே பிரச்சனையை கொண்டு போயிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்க ஐயா. இல்லை, இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை ஆம்ஸ்ட்ராங் தலைவரான பிறகு தான் பகுஜன் சமாஜ் கட்சி சென்னையில் மற்ற இருப்பதாக அறிமுகமாகப்பட்டது. நீங்கள் இந்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வின் டிவியை சேர்ந்த தேவநாதன் தலைவராக இருந்திருக்கார், KM ஷரீப் தலைவராக இருந்திருக்கார், இப்படி பல பேர் தலைவராக இருந்திருக்காங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வந்த பிறகு தான் இந்த பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்கு அறிமுகம். ஆனால் வடலூர் சாமிதுரையும் பிஎஸ்பிக்கு தலைவராக இருந்திருக்கார். அவர் நேரடியாக மாயாவதி கன்சிராமுடைய தொடர்புடையவர், நேரடி தொடர்புடையவர். அவர் பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கார். ஆனால் அதெல்லாம் பரபரப்பாக பேசப்படலை. ஆம்ஸ்ட்ராங் வந்த பிறகுதான் இந்த பிஎஸ்பி தமிழ்நாட்டில் இது ஒரு தலித்துக்களுக்கான ஒரு கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி அப்படிங்கிறது அறிமுகம். இந்த அறிமுகம் தான் 15 ஆண்டு காலமாக ஆம்ஸ்ட்ராங்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு பிறகு மாநில தலைவராக ஆனந்த், ஆமாம், மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளராக மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டாங்க. போட்ட பிறகு ஆனந்தன் அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டை கையில் வைத்திருப்பதா, இல்லை மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி இந்த மாநில தலைமை கையில் வைத்திருப்பதான ஒரு உட்கட்சி பூசல். இதில் ஆனந்தன் என்ன பண்ணுறாரு, புதிதாக பொறுப்பை நியமிக்கிறார். அவருக்கு வேண்டிய பழைய ஆட்கள் பூரா என்ன பண்ணுறாங்க, பழைய ஆட்களை பூராத்தையுமே 15 வருஷமாக கட்சி நடத்தினவன், வழக்கு வாங்கினவன், செலவு பண்ணியவர்கள், இத்தனை பேர் இருக்கிற பொழுது புதிதாக வந்தவர்களை ஆனந்தன் பொறுப்பில் போடுறார். அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் கூட்டம், அவருக்குன்னு அண்ணனுக்கு ஜெய் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்த பிறகு ஆம்ஸ்ட்ராங்குடைய பழைய ஆட்கள் பூரா போய் அவருடைய மனைவிட்ட போய் புகார் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் அண்ணன் பின்னாடி 15 வருஷம் இருந்தோம், நிறைய வழக்கு இருக்குது, நிறைய செலவு பண்ணியிருக்கோம், கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்போ கட்சி இப்படி போய் இப்போ எங்களை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தரை உட்கார வைக்கிறாங்க.
புது முகம், நாங்கள் 10 வருஷமாக கட்சி நடத்துகிறோம், அண்ணன் கூட இருந்தோம், இப்போ எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு எல்லாம் போய் புகார் சொல்கிறாங்க. அப்போ இந்த அம்மா இந்த புகாரை மாயாவதிட்டு கொண்டு போகுது. ஏன்னா தலைமைக்கே கொண்டு மாயாவதி கொண்டு போனோடனையும் மாயாவதி கொஞ்சம் நம்ம இதை விசாரிப்போம், உடனடியாக புது நிர்வாகிகள் பழைய நிர்வாகிகளை விட ஆக்டிவாக வேலை செய்கிறவங்களா இல்லை பழைய நிர்வாகிகள் தான் வேலை செய்கிறாங்களா, கட்சி யார்கிட்ட இருக்குன்னு ஒரு புது குழுவை கூட்டி இதெல்லாம் விவாதிங்க அப்படின்னு யார் அனுப்புகிறாங்கன்னா 2 எம்பிக்களை அனுப்புகிறாங்க. ஒருவர் முன்னாள் எம்பி, ஒருவர் இந்நாள் எம்பி. யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜி எக்ஸ்எம்பி யூபியிலேருந்து வர்றாரு, அவர் எக்ஸ்எம்பி. ராம்ஜி கௌதம் இப்போ அவர் கரண்ட் எம்பி, ராஜ்யசபா எம்பி. இப்போ ராஜ்யசபாவில் யூபியிலேருந்து போனால் கரண்ட் எம்பி. அப்போ 2 பேர் முன்னாள் எம்பி இந்நாள் எம்பி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பொதுக்குழுவை கூட்டுங்க, எல்லா மாநிலத்தில் இருக்க எல்லா நிர்வாகியும் வர சொல்லுங்க, உங்க குறையை சொல்லுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு மாயாவதியில் போய் சொல்கிறோம். இப்படி இந்த குறையை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது முன்னாள் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள், இந்நாள் ஆனந்தனுடைய ஆதரவாளர்கள் 2 பேருக்குமே அங்கே கருத்து மோதல். நாங்கள் தான் கட்சியை வலுவான ஆட்கள், இல்லை பழைய ஆட்கள், நாங்கள் தான் கட்சியை ஒரு 10-15 வருஷம் ஆம்ஸ்ட்ராங் பின்னாடி இருந்து நாங்கள் தான் வழி நடத்துகிறோம், இந்த கட்சி எங்களுக்கு தான் அனைத்து நெளிவு சுழிவுகளும் தெரியும், கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் நெருக்கமாக இருக்கோம், அனைத்து கட்சிகளோட நெருக்கமாக இருக்கோம், தலித் மக்களோடு நெருக்கமாக இருக்கோம். ஆனால் புதிதாக வந்தவர்கள் பல கட்சிக்கு போயிட்டு வந்தாங்க, இவர்கள் இந்த கட்சியை உடைப்பதற்காகவே வந்திருக்காங்க. 1000 பேர் 2000 பேர் பிஎஸ்பியிலிருந்து விலகினார்கள் எப்போ எலெக்ஷன் வரும்போது. இப்போ அந்த மாதிரி செய்தி வரும். அப்போ பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்தில் இல்லாமல் போயிடும். அதற்காக திட்டமிட்ட எதிரி கட்சிகள் எல்லாமே திட்டமிட்டு உள்ள அனுப்புகிறாங்க இவங்கள. இவங்க தேர்தல் நேரம் வரைக்கும் இருப்பாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு வேற கட்சிக்கு போயிடுவாங்க. அதனால இவர்களை வந்து களை எடுக்கணும் அப்படின்னு முன்னாள் நிர்வாகிகள் சொல்கிறாங்க. யார்கிட்ட? எம்பிகிட்ட. ராம்ஜி கௌதம்கிட்டையும் அவர் முன்னாள் எம்பி 2 பேர்ட்டையும் இந்த புகாரை சொல்லுகிறார்கள். ராஜா அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆனால் இதை உடனடியாக நான் நடவடிக்கை எடுக்க முடியாது. நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் பேகன்ஜி, யார்? மாயாவதி தான். அவர்கிட்ட உங்களுடைய தகவலை கொண்டு போய் சொல்கிறோம், இதில் வந்து எங்களை வந்து கண்காணிப்பாளரை தான் அந்த அம்மா அனுப்பிச்சிருக்காங்க, இருக்கிற தகவல்களை தெரிஞ்சுட்டு தான் எங்களை சொல்லுங்கள், நான் நடவடிக்கை எடுக்கிறேன். யாரை நீக்குவது, யாரை சேர்த்துவது, யார் கட்டுப்பாட்டில் கட்சி, நீங்கள் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்கா இல்லை ஆனந்தனா இல்லை ஒரு புது தலைவரா, இப்படி 2 கோஷ்டிக்கு வேண்டாம், இப்படி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, நாங்கள் எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை, எங்களை தூதுவர்களாக உங்களை சமாதானப்படுத்தி வைக்க சொன்னாங்க, நீ சமாதானமா இருங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிஎஸ்பி இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலோசனை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த முட்டல் மோதல் இப்போ மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்குக்கு கணவர் கொலைக்கு பிறகு நீங்க ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போ அவங்களுக்கு பிஎஸ்பியினுடைய முதன்மை செயலாளர் அந்த பதவி நிரந்தரமாக அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கு அந்த உயிர் தியாகம் செய்ததுனால ஆம்ஸ்ட்ராங்கை ஒட்டி தான் நிறைய தொண்டர்கள் பிஎஸ்பிக்கு வந்தாங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு பதவியே கண்டிப்பாக வேணும். ஆனால் இப்போ ஆனந்தனை அவர்கள் ரெக்கமெண்டேஷனில் தான் ஆனந்தம் வந்திருக்காரு. ஆமாம், நான் தலைவர் பதவிக்கு வரலன்னு அந்த அம்மா சொன்னாங்க, அதனால தான் ஒருத்தரை போடலாம் அப்படின்ன போது இவர் அவங்க கூடயே இருந்தவர், அதனால ஆனந்தனை போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டாங்க. ஆனால் இப்போ கோஷ்டி 2 ஆகி போச்சு. ஆனந்தன் கோஷ்டி, ஆம்ஸ்ட்ராங் கோஷ்டி. ஆம்ஸ்ட்ராங் கோஷ்டியில் தான் ஆனந்தனே இருந்தார். இப்போ அவருக்குன்னு ஒரு கோஷ்டி ஆன பிறகு நான் ஆலோசனை எல்லாம் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தலைவர் நானே முடிவு பண்ணிக்குவேன். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என்னுடைய கணவருடைய ஆதரவாளர்கள் தான் பிஎஸ்பி ஒரு காலத்தில் ஒரு 1000 பேர் 2000 பேர் திரள்றாங்க. அம்பேத்கருடைய விழா அப்படின்னா இங்கே கொண்டாடுவதே என்னுடைய கணவரால் உருவாக்கப்பட்ட ஆதரவாளர்கள் தான். அவர்களை நடுத்தர விட்டீங்கன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வழக்கு இருக்கு. அவருக்கோசம் தான் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ அவருக்கு அந்த ஆட்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை, நிறைய வழக்கை வாங்கி வச்சிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவா எடுத்த போராட்டங்கள் எல்லாம் வழக்கு. அப்போ எதிரி கட்சி நிறைய இருக்கு, அவங்க இந்த எங்களை விலைக்கு வாங்குவதற்கு நேரங்காலம் பார்த்துட்டு இருக்காங்க.
அதனால் அவர்களிடம் நான் பாதுகாக்க வேண்டியது இருக்குது. இந்த சொந்த கட்சியே எங்களை பதவியிலிருந்து தூக்கிட்டா ஆனந்தனுடைய ஆதரவாளர்கள் கையில் அந்த கட்சி போயிடுச்சு. ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் பூரா அனாதையாக போயிட்டோம். இதுதான் முன்னாள் எம்பி இன்னாள் எம்பி 2 பேர்ட்டையும் சொல்லி புகார். இதை போய் நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், மாயாவதி அம்மாட்ட சொல்லுங்கள். எங்களுக்கு எந்த நேரத்திலையும் உயிர் பாதுகாப்பு இல்லை. மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நாங்கள் தான் ஆதரவாளராக இருக்கோம். இப்போ எங்களையும் கட்சி விட்டு விரட்டிட்டீங்கன்னா அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி என்பது தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகள் அத்தனை பேருமே நீங்கள் 15 ஆண்டு காலமாக உள்ள நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகி, ஆம்ஸ்ட்ராங் வந்ததுல இருந்து தொடர்ந்து இருக்கிறவங்க அவங்க எல்லாரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ நாங்கள் ஒரு 3-4 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்கோம், 3-4 சட்டமன்ற தேர்தல் சந்திச்சிருக்கோம், உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். இப்படி பல தேர்தல் களத்தில் நாங்கள் பெரிய களமாடி இருக்கோம் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக. ஆனால் இப்போ எங்களை ஆனந்தன் வந்த பிறகு ஆனந்தன் எங்களை ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளராகவே பார்க்குறாரு, பிஎஸ்பி ஆதரவாளராக பார்க்கல, பார்ட்டியோட ஆளா பார்க்கல, ஒரு தனி நபரோட ஆளுங்களா பார்க்கல. ஆமாம், நீங்கள் எல்லாம் நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு நெருக்கமானவர்கள், ஆம்ஸ்ட்ராங் மனைவியுடைய கட்டுப்பாடு இருப்பவங்க, நீங்கள் எப்படி என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வருவீங்க? அதனால தான் நான் புது நிர்வாகிகளை போட வேண்டியிருக்குன்னு ஆனந்தன் சொல்கிறார். இதுதான் இப்போ சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது ஒருவேளை ஆனந்தனை நீக்க போகிறாங்களா, இல்லை ஆனந்தனுக்கு பதிலாக வேறு தலைவர் போட போகிறாங்களா, இல்லை பொற்கொடிய தலைவராக இருக்க போதா? இப்படி 3 வகையான யோசனை மாயாவதி அம்மா முடிவெடுக்கணும். இப்போ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் இன்னாள் 2 பேரும் போய் மாயாவதியினுடைய கவனத்துக்கு எதை கொண்டு போக போகிறாங்கன்னா, ஆனந்தன் வேண்டாம், புட்கொடிக்கு தான் ஆதரவாளர் நிறைய இருக்காங்க, ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்கள் தலைமைக்கு அப்படிதான் செய்தி போகும், அப்படித்தான் போகுது. ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்களை களையெடுக்க வேண்டிய தேவையில்லை. உயிர் தியாகம் செய்த ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீக்கிறதுனால தான் பிரச்சனையே. அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அந்த அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்லை, கட்சிக்கும் பாதுகாப்பு இல்லை. 15 வருஷமா இருந்தவர்களை விட புதிய வரவு பெரிய அளவுல கட்சியை காப்பாற்ற மாட்டாங்க. அது தேசிய கட்சி, அதனால பழைய ஆட்கள் கொஞ்சம் தேவை. இப்போ பழைய ஆளுகளுக்கு பிஎஸ்பியில் வேலை இல்லை, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாருன்னா அவங்க வேற மாநில கட்சிக்கு போய் சேர்ந்துருவாங்க. இப்போ ஆனந்த ஒன்று ஒரு மாநில கட்சி, ஆளுங்கட்சியான மாநில கட்சிக்கு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா தேசிய கட்சியில இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்பியில இருந்து நீக்கினா நேரம் போயிடுவார். இதுதான் இப்போ ஆனந்தனை பொறுத்த வரைக்கும் கட்சி மாறுவதற்கு தயாராக இருக்கிறார். அப்ப நம்ம அடுத்த தலைவரை தான் பார்க்கணும்ன்றதால பொற்கொடியை அங்க கொண்டுட்டு போறாங்க, திருமதி ஆம்ஸ்ட்ராங். ஆமா ஆமா, மேலிடத்துக்கு கொண்டு போறாங்க. ஆமா, இது ஆனா மாயாவதி கடைசி வரைக்கும் பொற்கொடிய கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்காது அம்மா. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப நெருக்கம் அந்த அம்மாவுக்கு. அதனால பொற்கொடிக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்காங்கன்னா, எந்த சூழ்நிலையும் பிஎஸ்பி உன்னை கைவிடாது, பிஎஸ்பி உன்னைய கைவிடாது, உனக்கு பக்கபலமா இருக்கும் பிஎஸ்பி, உனக்கும் உன்னுடைய குழந்தைக்கும் இப்படின்னு அந்த அம்மா நேரடியாவே தொலைபேசியில வந்தப்ப கூட அப்படிதான் சொன்னாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்களை தவிர்த்துட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை கட்சி கொண்டு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில தான் இவ்வளவு குழப்பம் நடந்தது. ஆனந்தன் வந்த பிறகு தாங்க நம்ம இயக்குனர் ப. ரஞ்சித் எல்லாம் போற பக்கமெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இவர் ஆம்ஸ்ட்ராங் இறந்தப்புறம் அவரு இந்த பிஎஸ்பி இது பரவச்சினாலும் நம்மளுக்கு நாங்க தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ப. ரஞ்சித்தும் போற பக்கம் எல்லாம் பிரச்சனை பண்ணும்போது ஆனந்தனாலதான் இப்படி நடக்குதோ அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஏன்னா அவர் ஆதரவாளரா இருக்காருன்னு. இல்லம்மா, இதுல என்னன்னா ஆனந்தன் ப. ரஞ்சித்தை போன்ற அம்பேத்கரிஸ்டுகளை கட்டுப்படுத்த முடியல. ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போது கட்டுக்கொண்டிருந்த இந்த நீலப்படை அவரோட அந்த டீமோட பேர். ஆமா ஆமா, இவர்கள் ஆம்ஸ்ட்ராங் இருந்தபோது ஆம்ஸ்ட்ராங் கட்டுப்பட்டாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு ஆனந்தனால் கட்டுப்படுத்த முடியல, கட்டுக்குள் கொண்டு வர முடியல. இதுதான் இப்போ பிரச்சனை.
அப்போ அவர் என்ன பண்ண தன்னுடைய தனக்கு ஒரு புது ஆதரவாளர்களை உருவாக்கும். ஒரு தலைவர் போனோம்னா எல்லாம் தலைவரா அதுதான். அப்போ ஆனந்தனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பழைய ஆட்கள் வர மறுக்கிறார்கள். அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கை கட்டுப்படுத்துவார், ஆனால் ஆனந்த ஆம்ஸ்ட்ராங்கா மாற முடியல. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆனந்தனுடைய தலைமைக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள். அப்போ ஆனந்த் என்ன பண்றாரு, என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த கட்சியில் வேலை இல்லை, நான் புதுசா ஆட்களை உருவாக்குறேன். இது உருவாக்கணும்னையா இங்கே கூச்சல் குழப்பம் சத்தம் சண்டை உருவாக துவங்கிருச்சு. இதை மாயாவதி எப்படி முடிவெடுப்பாங்கன்னு நம்ம இறுதி முடிவு இப்போ 2 முன்னாள் இந்நாள் எம்பிகள் வந்து முழுசா தமிழ்நாடு பிஎஸ்பியினுடைய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுட்டு போய் டெல்லியில் சொல்ல போகிறாங்க, யூபியில் சொல்ல போகிறாங்க. சொன்ன பிறகு இங்கே வேற புது தலைவர் யார் வந்தாலும் பெரிய அளவில் ஆம்ஸ்ட்ராங்கை போல வர முடியாது. அப்போ பிஎஸ்பிக்கு ஒரு பெரிய பின்னடைவு காத்திருக்கு. அவங்க வந்து ஒரு மகளிர், அவங்களும் பெரிய அளவில் ஆம்ஸ்ட்ராங்கை போல ஒரு பெரிய தலித் அரசியலை செய்ய முடியாது. அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு. அப்போ அதனால பிஎஸ்பிக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. பகுஜன் சமாஜ் பார்ட்டி, இந்த ஆம்ஸ்ட்ராங் இவங்க பிரச்சனை இது எல்லாமே இப்போ பார்த்தங்க ஐயா. நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து இது போல பதிவுகளை பார்ப்போம் ஐயா. நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.